குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 24 மார்ச் 2026 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈரான் மீதான தாக்குதல் 5 நாட்கள் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரியா, நேற்று தான் நம்ம பார்த்துருந்தோம். இவர் வந்து ஒரு 48 hours நோட்டீஸ் டெட்லைன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தார் இல்லையா, ஈரான் வந்து சரணடையணும், போர்லாம் நிறுத்தணும்னு சொல்லிட்டு. இப்போது இவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஏன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு நேற்று, அமெரிக்க அதிபருக்கும் ஈரான் அந்த அவங்களோட மீட்டிங் ஃபோக்ஸ்கோ இடையே ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. சரியா, ஸோ அப்போது சில பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 5 days வந்து நிறுத்தி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் இவர். பட் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்காக போயிட்டுருக்கு. சரி, இதுதான் ஃபஸ்ட் நியூஸில் பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை சதவீதம் உயர்வு அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருங்கிணைந்த கல்வி ஆய்வறிக்கை அப்படின்றத ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர் அதாவது 2020-21 மாணவிகளோட சேர்க்கை வந்து 49.8% அரசு பள்ளியில் இருந்துச்சு. சரியா, இப்போது இது தற்போது லாஸ்ட் இயர் 2024-25 அகாடமிக் இயரில் பார்த்திங்கன்னா அது 76% உயர்ந்திருக்கு. ஓகே, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டோட சேர்க்கை. அதே மாதிரி மாணவர்களோட சேர்க்கை, பாய்ஸ் ஸ்டூடெண்ட்டோட அட்மிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2022-21 வந்து 2022-21 வந்து 46.6 இருந்துச்சு. இப்போ அது 71% உயர்ந்திருக்கு. சரியா, ஸோ இது வந்து மாணவிகள் தான் வந்து ஹையஸ்ட் பர்சன், அதாவது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்கன்றது இது காட்டுது. சரியா, ஸோ இதுக்கு எந்த மாதிரி திட்டங்கள்லாம் நம்ம அரசு செயல்படுத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த காலை உணவு திட்டங்கள் இல்லையா, ஒரு விடியல் பயண திட்டம், ஒரு புதுமை பெண் திட்டம், ஓகே அதெல்லாம் ஃப்ரீ தானே. அதே மாதிரி தமிழ் புதுவல் திட்டம், இந்த மாதிரி திட்டங்களால் மேல்நிலை பள்ளிகளில் மாணவர்களோட சேர்க்கை வந்து கடந்த ஒரு 5 years விட இந்த ஒரு 5 years நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றத மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இது தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் இந்த மாதிரி நியூஸஸ் வரும் நிறைய. ஸோ இது கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸை விட நம்ம நிறைய இருக்கோம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா, ஆளுநரின் ஆலோசகராக பீகார் மாநில ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி நியமனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆளுநர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பிங் வந்து எடுத்துக்கலாம். சரியா, உதவியாளர்களை எடுத்துக்கலாம், ஆலோசகராக ஒரு உதவியாளராக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய புது ஆளுநர், பொறுப்பாளுநர் இருக்கார் இல்லையா, ஆர்வி ஆர்லேக்கர், கேரளாவோட ஆளுநர். இவர் வந்து இப்போது பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஆலோசகராக நியமிச்சிருக்காங்க. அவர் பேர் பார்த்திங்கன்னா டாக்டர் எஸ் சித்தார்த். சரியா, ஸோ இவர் வந்து 1991 ஆண்டு பிரிவு ஐஏஎஸ் அதிகாரி. சரியா, ஸோ இவரை வந்து இப்போ நியமிச்சிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க யாருன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து வந்தீங்கன்னா அரசியல் நியூஸஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆர்டிக்கலும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஓகே, சரி நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா, நேற்று நம்ம பிரதமர் அவர்கள் மக்களவையில் உரையாற்றிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை மூடுறது வந்து ஏற்க முடியாத ஒன்று அப்படின்னு ஒரு கண்டனம் மாதிரி ஒன்று தெரிவிச்சிருக்காரு. சரியா, அதே மாதிரி இந்த போர் சூழலில் நம்ம எப்படி கொரோனாவை கையாண்டோமோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மேற்காசிய போர் சூழலில் வென்று திரும்ப வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி பெட்ரோல் கையிருப்பு, அந்த க்ரூட் ஆயில் கையிருப்பு, ஓகே எல்லாத்தையும் வந்து நேற்று மக்களவையில் ஒரு லிஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. நம்மள்கிட்ட பெட்ரோல் கையிருப்பு பார்த்திங்கன்னா 53 லட்சம் மெட்ரிக் டன் வந்து இப்போ பெட்ரோல் வந்து கையிருப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் வாரத்துக்கு இல்லை கொஞ்சம் மாதத்துக்கு இது போதுமானதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஓகே, அடுத்து வந்தீங்கன்னா, நேற்றும் ஒரு 2 கப்பல்கள் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கடந்திருக்கு, நம்ம இந்தியாவுக்கு வர கப்பல். அது பேர் பார்த்திங்கன்னா பைன்கேஸ், அப்புறம் ஜெக் வசந்த். ஓகே, அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த 3 கப்பல் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஷெல்லாங்கு, ஷிவாலிக்க,
அப்புறம் நந்தாதேவின்ற கப்பல். ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா நேற்று மக்களவையில் பெருசாக எதுவும் டிஸ்கஷன் இல்லை நமக்கு தேவைப்படுற மாதிரி. மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயிகளோட கடன் வந்து தள்ளுபடி செய்யும் திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது என்னென்னா, இந்த நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ்லாம் இருக்குல்ல, ஜென்ரல் பேங்க்ஸ், அதெல்லாம் வந்து ப்ரைவேட்டோடு இணைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி ஒரு ஆர்பிஐ மாதிரி ஒன்று பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக் நியூஸஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா தேர்தல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். விளையாட்டு செய்திகளும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது, அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். வேறு எதுவும் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். சரி, தேங்க்யூ.